இப்ப நாடே திரும்பி பார்க்கிற புதுமை பெண் திட்டத்தை தொடங்கி வைக்க அரவிந்த் கெஜ்ரிவால் வந்தார். டெல்லியினுடைய முதலமைச்சராக இருந்த கெஜ்ரிவால் வந்தார். இப்போ இந்த திட்டத்துக்கு பகவந்த் மான் வந்திருக்கிறார். தன்னுடைய பல்வேறு பணிகளுக்கிடையே நேரம் ஒதுக்கி வருகை தந்திருக்கக்கூடிய மாண்புமிகு பஞ்சாப் முதலமைச்சருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. உருபசையும் ஓவா பிணியும் செய்கை சேருபகையும் சேராத 70 நாடுன்னு சொன்னார் மாண்புகள் வள்ளுவர். அதாவது பசியும் பிணியும் பகையும் இல்லாத நாடுதான் சிறந்த நாடாக பாராட்டப்படும் சொல்லி இருக்கிறது. வள்ளுவர் வாக்குக்கு இலக்கணமா இன்றைய நிகழ்ச்சி அமைஞ்சிருக்கு. கல்வி அறிவை வழங்குறதா மட்டும் பள்ளிகள் இருக்கக்கூடாது. அவங்க வயிற்று பசியும் போக்கணும். நீதி கட்சி காலத்தில் நீதி கட்சியுடைய ஆட்சி நடைபெற்ற போது அப்போது சென்னை மாநகராட்சியில பள்ளி குழந்தைகளுக்கு மாநகராட்சியில் படிக்கக்கூடிய பள்ளி குழந்தைகளுக்கு உணவு வழங்கப்பட்டுச்சு. அதனுடைய தொடர்ச்சியா பெருந்தலைவர் காமராஜர் அவர் ஆட்சியில மதிய உணவு திட்டம் செயல்பாட்டுக்கு வந்துச்சு. இதோட தொடர்ச்சியா காலை உணவு திட்டத்தை நம்ம திராவிட மாடல் அரசு தொடங்கணும். இந்த திட்டத்தை தொடங்க காரணம் என்ன என்றால், ஆட்சி பொறுப்பேற்ற சில நாள்ல சென்னை அசோக் நகர் மகளிர் பள்ளிக்கு போனப்போ அங்கிருந்த மாணவிகள்கிட்ட காலையில என்ன சாப்பிட்டீங்கன்னு சாதாரணமா கேட்டேன். ஆனா நிறைய குழந்தைங்க சாப்பிடுன்னு சொன்னாங்க. சில மாணவிகள் டீ மட்டும் குடிச்சிட்டு வந்துட்டேன், பன் சாப்பிட்டேன், இந்த மாதிரி சொன்னாங்க. இதை மனசுல வச்சுதான் காலை உணவு திட்டம் தேவை என்பது அரசின் கொள்கையாகவே அறிவிச்சேன். 2022 அந்த ஆண்டு 22ஆம் ஆண்டு செப்டம்பர் 15ஆம் நாள் பேரறிஞர் அண்ணாவுடைய பிறந்த நாள்ல மதுரை மாவட்டத்தில் முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தை தொடங்கி வச்சேன். முதல் கட்டமா 1545 பள்ளிகள்ல 1,17,095 மாணவர்கள் இந்த திட்டத்தில் பயனடைஞ்சாங்க. பிறகு 25/8/2023 அன்று முத்தமிழறிஞர் கலைஞர் பிறந்த திருக்குவளையில எல்லா அரசு தொடக்கப் பள்ளிகளுக்கும் இதை விரிவாக்கம் செஞ்சோம். 2024ஆம் ஆண்டு பெருந்தலைவர் காமராஜர் பிறந்த நாள்ல ஊரக பகுதிகளில் இருக்கக்கூடிய அரசு உதவி பெறக்கூடிய தொடக்கப் பள்ளிகளுக்கும் இந்த திட்டம் விரிவுபடுத்தப்பட்டுச்சு. இதுவரை 17 லட்சம் மாணவ மாணவியர் பயன்பெற்று வந்தாங்க. இந்த திட்டத்தோட அட்டகாசமான சக்சஸ் மற்றும் இது கொடுக்கக்கூடிய அபாரமான ரிசல்ட் பார்த்து இனி நகர் பகுதிகளில் செயல்படுகிற 2429 அரசு உதவி வரக்கூடிய பள்ளிகளுக்கும் விரிவாக்கம் செய்கிறோம். இதனால கூடுதலா 3,06,000 குழந்தைகள் பயன்பெற போறாங்க. கிராண்ட் டேட்டால சொல்லணும்னா இனி தமிழ்நாட்டில் செயல்படுகிற 37,416 அரசு மற்றும் அரசு உதவி வரும் தொடக்கப் பள்ளிகள்ல படிக்கக்கூடிய 20,59,000 மாணவர்கள் டெய்லி காலையில சூடா சுவையா சத்தா சாப்பிட்டு கிளாஸ் ரூமுக்குள்ள தெம்பா நுழைய போறாங்க. ஆண்டொன்றுக்கு 600 கோடி ரூபாய் மதிப்பில் இந்த திட்டம் செயல்படுத்தப்படுது. ஆனா இது செலவுன்னு நான் சொல்ல மாட்டேன். இது ஒரு சூப்பரான சோசியல் இன்வெஸ்ட்மெண்ட். இது எதிர்காலத்தில் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு பல மடங்கு லாபத்தை தமிழ் சமுதாயத்துக்கு தரப்போற முதலீடு இது. எந்நேரம் தமிழ்நாட்டு மாணவ செல்வங்களை நம்பி அவங்க திறமை மேல அறிவு மேல ஆற்றல் மேல நம்பிக்கை வச்சு
தமிழ்நாடு அரசு இந்த முதலீட்டை செய்யறோம். நீங்க எல்லாரும் நல்லா படிச்சு முன்னேறி தமிழ்நாட்டோட வளர்ச்சிக்கும் உயர்வுக்கும் பணியாற்றினா அதுதான் இந்த திட்டத்தோட உண்மையான வெற்றி. இந்த நேரத்தில் நம்ம அரசு செஞ்சிட்டு இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான திட்டத்தை சொல்ல விரும்புகிறேன். அந்த ஊட்டச்சத்தை உறுதி செய்யக்கூடிய திட்டம். இந்த திட்டத்தால் என்ன பயன் என்றால், இந்த திட்டத்தோட முதல் கட்டத்தோட முதல் பகுதியில் 6 மாசம் வரையில 14,901 குழந்தைகள்ல 13,292 குழந்தைகளையும், இரண்டாம் பகுதியில் 6 மாசத்திலிருந்து 6 வயது வரையிலான 92,015 குழந்தைகள்ல 61,651 குழந்தைகளையும் ஊட்டச்சத்து குறைபாட்டிலிருந்து மீட்டு எடுத்திருக்கிறோம். அதேபோல இரண்டாம் கட்டத்தில் 6 மாசம் வரையிலான 76,705 குழந்தைகள்ல 67,913 குழந்தைகளை சத்துள்ள குழந்தைகளா வளர்த்து எடுத்திருக்கிறோம். இந்த திட்டங்கள் மட்டும் கிடையாது, நம்ம அரசோட முத்திரை திட்டங்களை முக்கியமான சிலவற்றை சொல்லணும்னா, குடும்ப தலைவிகளுக்கு மாதாந்தோறும் 1000 ரூபாய் வழங்கக்கூடிய கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் பயன்பெறக்கூடிய எண்ணிக்கை 1,14,00,000 பேர். பேருந்துகள்ல மகளிருக்கு கட்டணமில்லா விடியல் பயணம். அரசு பள்ளியில படிச்ச உயர்கல்வியில சேரக்கூடிய மாணவர்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கக்கூடிய புதுமை பெண் மற்றும் தமிழ் புதல்வன். வேலைக்கு போகக்கூடிய மகளிருக்கு தோழி விடுதிகள். மூத்த குடிமக்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுடைய வீட்டுக்கே போய் நேர்ல ரேஷன் தரக்கூடிய தாய் மாணவர் திட்டம். ஏழை எளிய நடுத்தர மக்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கே போய் பயனளிக்கிற உங்களுடன் ஸ்டாலின், நலங்காக்கும் ஸ்டாலின். இது எல்லாத்துக்கும் ஹைலைட்டா நாட்டிலேயே எக்கனாமிக்ல டபுள் டிஜிட் வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறோம். ஆக தமிழ்நாடு அந்த பெருமையை பெற்றிருக்கு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.